தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கடலூர் மாவட்டம் அழகியநத்தம் கிராமத்தில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சுதீஷ் அளித்துள்ள கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். தென்பெண்ணை ஆற்றில் அபாயகர அளவை மீறி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக இரு கரைகளிலும் இருக்கக்கூடிய கிராமங்கள் வெள்ளத்தில் மிதந்து வருகிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த பகுதி கடலூர் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றங்கரை ஒட்டி இருக்கிறது. அழகியநத்தம் என்ற ஒரு கிராமம் விவசாயம் சார்ந்த ஒரு கிராமமாக இருக்கிறது. இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கிறது. மக்கள் வசித்து வருகிறார்கள். இந்த அழகியநத்தம் கிராமம் முழுவதுமாக தனித்து விடப்பட்டிருக்கிறது. ஒரு தனி தீவாக மாறி இருக்கிறது. மக்கள் குடியிருப்புகளை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. அனைவரும் இரவு முதலே மின்சாரமின்றி, உணவின்றி, தண்ணீரின்றி தவித்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. நாம் நேரடியாக பார்க்கலாம். முழுவதுமாக ஒரு கடல் போல் காட்சியளிக்கக்கூடிய ஒரு காட்சி இந்த பகுதி மாறி இருக்கிறது. இந்த பகுதி முழுவதுமே ஒரு ஆறு செல்லக்கூடிய ஒரு பகுதியாக மாறி இருக்கிறது. வயல்வெளியும் குடியிருப்புமாக இருந்த ஒரு பகுதி தான் ஒரு ஆறு செல்வதை போல் ஒரு காட்சி அளிக்கிறது. ஏரியாகவும் குளமாகவும் இந்த பகுதி முழுவதுமாக மாறி இருக்கிறது. இந்த பகுதி மக்கள் வெளியே வர முடியாத ஒரு சூழலில் இருக்கிறார்கள். இரவிலிருந்தே அந்த குடியிருப்புக்குள்ளேயே தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். மேடான ஒரு குடியிருப்பு பகுதியில் ஏறி அவர்கள் தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள். ஒரு சில இளைஞர்கள் இங்கு வெளியே வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு, ஏனென்றால் அவர்களுக்கு உணவில்லை, தண்ணீர் இல்லை என்ற ஒரு நிகழ்வு இங்கே இருக்கிறது. இந்த நிலைமைதான் இங்கே நீடிக்கிறது. அதிகாரிகள் யாரும் தற்போது வரைக்கும் இந்த பகுதிக்கு வரவில்லை. புதிய தலைமுறை இந்த பகுதியை பல்வேறு பகுதியை கடந்து நீர்ப்பாதைகளை கடந்து இந்த கிராமத்திற்கு வந்தடைந்திருக்கிறோம். இந்த பகுதி மக்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசலாம். எப்படி தண்ணி உள்ள வந்திருக்குமா? உங்க நிலைமை இப்ப எப்படி இருக்கு? எங்களுக்கு இப்ப நேத்து சாயந்தரத்துல இருந்து தண்ணி வந்திருக்கு. இப்ப இந்த ஊர்ல காலையில இருந்து கணங்கணமா அடி கணக்குல ஏறி வீடு முழுவதுமே, எங்களுக்கு எல்லாம் சின்ன வீடு தான், வசதி இல்ல, மெத்த வீடு எல்லாம் எங்களுக்கு எதுவும் கிடையாது, கூரை வீடு தான் எங்களுக்கு. எல்லாமே எந்த நாங்க கட்டிக்கிற துணி தவிர வேற எதுவுமே கிடையாது. எல்லாமே போயிடுது. எல்லாமே எங்க கிராமத்துல மேடு பகுதி தவிர எல்லாமே எங்க கிராமம் ஃபுல்லா சூழ்ந்துருது. ஏன்னா சுத்தி ஆறு நடுவுல தான் எங்களுக்கு இந்த கிராமம், சுத்தி கொல்லிவேலி. இப்ப நீங்களே இதை பார்க்க முடியுது. நீங்க சாப்பிட்டீங்களா? இப்ப தண்ணி உணவெல்லாம் இருக்கா? எல்லா பொருள் எல்லாம் இருக்கா? எதுவுமே கிடையாது. குடிக்கிற கிளாஸ் தண்ணி, கட்டிக்கிற துணி தவிர ஆடை தவிர எதுவுமே கிடையாது. இந்த அழகியநத்தம் கிராமம் மட்டுமல்ல, சுற்று வட்டார கிராமங்கள் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இங்கே தண்ணீரில் மிதந்து வருகிறது. தனித்தீவாக மாறி இருக்கிறது. தற்போது வரைக்கும் இந்த பகுதிக்கு அதிகாரிகள் யாரும் வரவில்லை, இவர்களுக்கான உதவி கிடைக்கவில்லை என்று அவர்கள் கண்ணீருடன் வேதனையுடன் தெரிவிக்கிறார்கள். இந்த பகுதி மக்கள் முழுவதுமாக நேற்று இரவு முதலே உணவின்றி, தண்ணீரின்றி தவித்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. உடனடியாக இந்த பகுதிக்கு அவர்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதும் புதிய தலைமுறை வாயிலாக நாம் இதை பதிவு செய்கிறோம். புதிய தலைமுறைக்காக அழகியநத்தம் பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதீஷ்.